அன்புக்குரியவர்களே, இயேசு 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றிருந்த ஒருவரை குணமாக்குவதை இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். இதை எங்கே பார்க்கலாம் என்றால், யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகள் இதை குறிப்பிடுகின்றது. அதாவது, யூதர்களின் திருவிழா ஒன்று நடக்கிறது. அந்த திருவிழாவிற்கு இயேசு எருசலேமுக்கு செல்லுகின்றார். அப்போ அந்த வாயில் பகுதியிலே 5 மண்டபங்கள் கொண்ட ஒரு குளம், அந்த குளத்தின் அருகிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதாவது அங்கு பலர் இருக்கின்றார்கள். உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமற்றோர், முடக்குவாதமற்றோர் என்று பலர் இருக்க, ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றிருக்கின்ற அந்த நிலையை குறிப்பிடுகின்றார். ஆனால் அந்த 38 ஆண்டுகள் உடல்நலமற்றிருந்த ஒரு மனிதர் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் உடல்நலம் பெற்றிருக்கலாம், அல்லது மனநோயாளியாக இருக்கலாம், அல்லது பாவத்தில் வீழ்ந்திருக்கலாம் என்பதுதான். என்றால் இயேசு அந்த மனிதனை சந்தித்து அவராகவே கேட்கிறார், நலம் பெற விரும்புகிறாயா? அந்த மனிதன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, மாறாக முயற்சியை இயேசு எடுக்கின்றார். காரணம், பல ஆண்டுகள் அந்த மனிதன் துன்புற்று இருக்கின்றான். இந்த நிலையை நாம் வேற எங்கு பார்க்க முடியும் என்றால், அகுஸ்தினாருடைய வாழ்விலும் பார்க்க முடியும். பல ஆண்டுகள் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல், இந்த உலகினுடைய சொகுசு வாழ்க்கை, வெவ்வேறு எண்ணங்கள், வெவ்வேறு சிந்தனைகள், கடவுளை பற்றிய முழுமையான புரிதலற்ற நிலை, இப்படியாக வாழ்ந்து வந்தவர் இறுதியாக இயேசுவை புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்தார். அதுபோன்று இந்த மனிதன் கூட கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவரே நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கின்றான். அப்போ அவன் என்ன சொல்றான்? தனக்குள் ஆர்வம் இருக்கிறது. ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு யாரோ ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று சொல்லுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு விருப்பம் இருக்கிறது தான் குணப்படுத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் தன்னால் முடியுமா என்ற ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. என்றால் வேறு மற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவதை பார்க்கின்ற பொழுதே இவர் பின்தங்கி விடுகிறார். என்னால் முடியுமா? நாம் மாற முடியுமா? நான் உடல்நலம் கொண்டவனாக வாழ முடியுமா என்று தனக்குத்தானே அவர் ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி தன்னுடைய வாழ்க்கையை முன்னுக்கு எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்றார். ஆக அந்த நேரத்திலே இயேசு அவருக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கின்றார். கடவுள் சொல்லுகிறார், உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய துன்பங்கள், துயரங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ குணப்படுத்தப்படுகின்றாய், நீ எழுந்து மகிழ்ச்சியோடு செல், இன்று முதல் உனக்கு விடுதலை என்று ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆண்டுகளாக தேவையற்ற சுமைகளை சுமந்து கொண்டிருப்போம். அது சிறு வயதில் நமக்கு எதிராக பலர் செய்த கொடூரங்களாக இருக்கலாம், கொடுமைகளாக இருக்கலாம், அவதூறுகளாக இருக்கலாம், அல்லது காயங்களாக இருக்கலாம். இவைகளை நாம் தொடர்ந்து சுமந்து கொண்டிருப்போம். இந்த சூழலிலே நாமும் இந்த மனிதனை போன்று காயமுற்ற மனிதனாக நான் இருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி, நலம் பெற விரும்புகிறாயா? எதிலிருந்து நலம் பெற? நீ இந்த பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருக்கிறாய் அல்லவா, அவற்றிலிருந்து உனக்கு விடுதலை வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கின்றார். வேண்டுமென்று நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். இருந்தால் அவர் நம்முடைய அகத்தில் இருக்கின்ற காயங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்த வல்லவர். காரணம், ஆண்டவர் இயேசு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கின்றார். என்றால் பல மருத்துவர்கள் கூட தங்களுடைய இருக்கைக்கு பின்பாக எழுதி போடுவார்கள், மருந்து கொடுப்பது மருத்துவர், குணப்படுத்துபவர் ஆண்டவர். ஆம், பல நேரங்களிலே மருந்து நம்மை குணப்படுத்தும் என்று சொல்வதை விட கடவுள் அதன் வழியாக நமக்கு குணப்படுத்துகிறார் என்பதுதான். ஆக எப்படி இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நமக்குள் இருக்கின்றவற்றை நாம் அப்புறப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனை வருகிறது. என்றால் இயேசு அவரை குணப்படுத்தியது ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்றால் யூதர்களை பொறுத்தவரை அன்றைய நாள் கடவுள் ஓய்வு எடுத்த நாள். ஆகவே பல வேலைகளை நாம் செய்யக்கூடாது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மனிதன் எப்படி படுக்கையை எடுத்து கொண்டு செல்ல முடியும்? இது சட்டத்திற்கு எதிரான செயல் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இங்கே இயேசு சட்டத்தை விட மனிதநேயம் முக்கியமானது, சட்டத்தை விட ஒரு மனிதனுக்கு நல்லது செய்வது முக்கியமானது என்பதை மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். அன்றாடம் நம்முடைய வாழ்வில் நம்மால் மற்றவர்களுக்கு நலன் செய்ய முடியுமா, நல்லது செய்ய முடியுமா? அப்படி நாம் செய்தோம் என்றால் அது நாம் இறைவனுக்கே செய்கின்றதற்கு ஈடாகிறது என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இந்த நாளில் இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.